ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தள்ளுவண்டி ஸ்டைலில் தக்காளி சட்னி தான் பண்ண போகிறோம். இந்த தக்காளி சட்னியை ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இந்த தக்காளி சட்னியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு ஒரு 10 போல் வரமிளகாவை சுடுதண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 5 போல் தக்காளியையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ மிக்சி ஜாரில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது கூட கட் பண்ண தக்காளியையும் சேர்த்துக்கலாம். இப்ப ஊற வச்ச வரமிளகாவையும் இது கூட சேர்த்துடலாம். இது கூட ஒரு 10 போல பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா நைஸா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் தக்காளியோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமா நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்கு. இப்போ இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இட்லி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த இட்லி மாவு தான் அந்த தக்காளி சட்னிக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ இட்லி மாவு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமா நல்லா வேக வச்சாச்சு. ரொம்ப டேஸ்டியான தள்ளுவண்டி ஸ்டைலில் ஒரு 10 நிமிஷத்துல தக்காளி சட்னி ரெடி பண்ணியாச்சு. கடைசியா கொஞ்சமா மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிட வேண்டியதான். இந்த தக்காளி சட்னியை அப்படியே இட்லி மேல ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.